Hello friends, welcome to Beginner's Kitchen with Kokis. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சிறுபருப்பு தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நார்மலா இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி டிஃபரண்டா செஞ்சு கொடுங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, இப்போ இந்த பாசிப்பருப்பு தோசைக்கு ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துர்க்கேன். அதை நம்ம ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டம்ளர் பச்சரிசி இதையும் இதிலே ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் நம்ம கழுவி ஊற வைக்க போகிறோம். இது ஒரு 2 மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட பாசிப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்க போகிறோம். அது கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இதுவும் இதோட சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். நீங்கள் நிறைய குவான்டிட்டி எடுத்தீங்கன்னா நீங்கள் அது கிரைண்டரில் போட்டுக்கோங்க. கொஞ்சன்றதுனால நான் மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது கூடவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்துட்டோம் நம்ம. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக. இப்போ இது கூடவே நம்ம உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிடுவோம். இது இப்போ உடனே நீங்கள் ஊற்ற முடியாது. ஊற்றினா உங்களுக்கு டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது. இது கொஞ்சம் நேரம் புளிக்கணும். ஒரு 5 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் நம்ம புளிக்க விடணும். நீங்கள் உடனே அரைச்சி சுடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நல்ல புளிப்பு தயிர் ஆட் பண்ணி நீங்கள் கலந்து விட்டு நீங்கள் சுடலாம். இருந்தாலும் நம்ம நேச்சுரலாக நம்ம புளிக்க வைக்கணுன்றதுக்காக இது நான் ஒரு 5 மணி நேரம் ரெஸ்ட்டில் விட போகிறேன். இது நம்ம 5 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் ஊற்றலாம். இப்போ வாங்க, ஒரு 5 மணி நேரம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 6 மணி நேரம் நம்ம அப்படியே விட்டாச்சு. இந்த மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். பாருங்கள், இப்போ தோசை கல் வச்சுருக்கேன். இப்போ இது காஞ்சதுமே நம்ம தோசை ஒவ்வொன்றா ஊற்றி எடுத்துடலாம். பாருங்கள், இந்தளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சம் ஆனியன் மேலே தூவிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். நீங்கள் கேரட் கூட அது மேலே தூவிக்கலாம். சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாக உங்களுக்கு. இப்போ இதை சுற்றி நான் எண்ணெய் விடுறேன். நெய் விடுறவங்க நெய் விட்டுக்கோங்க. இப்போ இது 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் தான் ஆயிடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், கலரே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நம்மளோட பாசிப்பருப்பு தோசை ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம்.